எப்படி இருக்குங்க? இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன். இந்த கதையோட ஹெட்டிங் காவல்துறை. ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணும் வண்டியில் ரோட்டு ஓரமாக போயிட்டே இருந்தாங்க. அப்போதைக்கு அந்த பொண்ணு ஒரு போலீஸ்லாம் நிற்கிறத பார்த்துச்சான். 5 ஸ்டெப்புன்னு விட்டு விட்டு ஒரு போலீஸாக எவ்வளோ தூரம் வண்டி போகிறோம் அவ்வளோ தூரம் நின்றுட்டே இருந்தாங்களாம். இந்த பாப்பாவும் அதே பார்த்துட்டு வந்துச்சான். இந்த பாப்பா அந்த அப்பா கிட்ட கேட்டுச்சான், ஏன்பா இவங்கெல்லாம் இவ்வளோ வெயில் அடிக்குது, அவங்களுக்கெல்லாம் மயக்கம் வராதா, உட்கார இடமும் இல்லை, ஏன்பா அவங்களெல்லாம் நிற்க வைக்கிறான்னு கேட்டான். இல்லை, இந்த மாதிரி ஸ்டாலின், உதயமைச்சர், பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வருவாங்க, அதனால காவலுக்கு நிற்க வச்சுருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதனால இவ்வளோ வெயில் மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு அதை நிற்க வைப்பாங்க அப்படின்னு கேட்டாராம். ஆமாம்மா, அப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொன்னார். இல்லைப்பா, அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்களே, போலீஸ் பண்ணி அதுக்கு திறமை எடுத்து, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து, அதை கற்றுக்கிட்டு ட்ரைனிங் எடுத்து, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு போலீஸாக ஆகி நிற்கிறாங்களே, அவங்களையும் போய் நடு ரோட்டில் விட்டு போன மாதிரி இவ்வளோ அசிங்கப்படுத்தி நிற்க வச்சுட்டு போயிருக்காங்களே, அது நியாயமா அப்படின்னு கேட்டுச்சான். அந்த அப்பா சொன்னாராம், அதெல்லாம் அப்படிதாம்மா பண்ணுவாங்க மக்கள், அதெல்லாம் திருத்தவே முடியாது சொன்னிச்சான். இப்போ இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, காவல்துறைகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து அதுக்கு ட்ரைனிங் எடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சு ஒரு போலீஸாக நிற்கிறாங்க. அவங்கள போய் இந்த மாதிரி காலில் போய் நிற்பாங்க, மதியானம் இருக்கும் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சில பேர் மயக்கம் போட்டு கூட விழுவாங்க போலீஸ்லேயே. ஏன் அப்படி நிற்க வைக்கிறாங்க? ஒரு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டாங்க, உட்கார இடமும் இல்லை. அவ்வளோ நேரம் நின்றுட்டு ஒரு நிமிஷம் பிரேக் விட்டு அங்கே சாப்பிட்டு மறுபடியும் சாயந்தரம் நைட்டு அவ்வளோ நேரம் நிற்பாங்க. எதுக்கு? அவங்க ஒர்க்கை அவங்க பண்ணணும்ல. ஏன் இப்படி கவர்மெண்ட் பண்ணுது? ஏன் இந்த மாதிரி கட்சி பண்ணுது? எல்லா போலீஸ்க்குமே இனிமே நிற்கணும்னா அவங்களுக்கு சேஃப்டியான இடத்த கொடுத்து நிற்க வைங்க. அவங்களுக்கு சில பேருக்கு மயக்கம் வந்துச்சுன்னா எங்கே உட்காருனே தெரியாமல் தரையிலே உட்காருவாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்துக்கு பை பாய்.